வாழ்க வளமுடன். சரஸ்வதி கிச்சன் சிம்பிளி சமையலில் இன்னைக்கு கார சட்னி அரைக்க போகிறோம். கார சட்னிக்கு தேவையான எண்ணெய் நான் 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், பூண்டு, இஞ்சி, 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் போடாமல் கார சட்னி அரைக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு ஒரு புடி, கடலைப்பருப்பு ஒரு கை ஒரு புடி அளவு, ஒரு 10 காணி உளுத்தம்பருப்பு போட போகிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 ஒன்றா போடுறேன். கார சட்னி நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செய்யலாம். போய் கடலை காஞ்ச மிளகா போட்டாச்சு, பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு போடணும் இல்லையா, கேஸ்டிக் ஆகாமல் பெருங்காயத்தூள் வறுத்து. இஞ்சும் பூண்டும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கரைஞ்சி பாருங்க. கொஞ்ச நேரம் ஆற வச்சு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் குறைக்குறோன்னு அரைச்சிக்கலாம். இது கார சட்னி சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு எல்லாம் ஒன்றாவே போட்டேன். பருப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இங்கே பாருங்க, சூப்பராக நமக்கு அரைச்சி ஸ்வீட்டான கார சட்னி. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இப்போ கடுகு தாளிப்பேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் போடல, எண்ணெய் தாளிப்பு எடுத்து போடலாம்.